இந்த கொஸ்டின் பாருங்க. கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிகன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பொருத்தமான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. எது எதுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்கோடிட்ட சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூவா, அதுக்கப்புறம் குறுகினி. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கூவாத அப்படின்னா என்னது? கூவுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். கூவாத அப்படிங்கும்போது கூவு அப்படின்னா என்னது? அது நேர்மறை. கூவாத அப்படிங்கிறது எதிர்மறை. அப்ப எதிர்மறை பெயரச்சம். சரிங்களா? கூவாத அப்படிங்கும்போது எதிர்மறை பெயரச்சம். அந்த தா அப்படிங்கிற ஈறு கெட்டு கூவா அப்படிங்கிறது மட்டும் நிக்குதா? அதனாலதான் இது என்னது? ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்ப கூவா அப்படிங்கிறது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்க பாருங்க, குறுகி நீன் கொடுத்துருக்காங்க. குறுகி அப்படிங்கிறது என்னது? ஒரு வினையை குறிக்குது. சரிங்களா? அப்ப நம்ம பார்த்திருக்கோம் வினையச்சம் ஈல தான் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப குறுகி ஈல முடிஞ்சிருக்கு. நீ அப்படிங்கிறது தனி வேர்டு. சரிங்களா? அப்ப குறுகி நீ அப்படிங்கும்போது குறுகி அப்ப வினையச்சம். ஓகேங்களா? அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். சி தான்